1767 ஆண்டு ஆயுதாயாவோட வீழ்ச்சிக்கு பிறகு ஒரு காலத்தில் புகழ்பெற்ற தலைநகரம் இடிஞ்சு விழுந்து எரிக்கப்பட்டு முற்றுமா கைவிடப்பட்டுச்சு. பர்மிய படையெடுப்புனால சியாமிய பிரபுக்கள், வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் தப்பி ஓடி சூழ்நிலை சரியாகிற வரைக்கும் தலைமறைவாக இருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு. இந்த குழப்பங்களுக்கு இடையே திறமையான இராணுவ தளபதியான தக்சின் தப்பி பொழைச்சவங்களை ஒன்று சேர்த்து பர்மியர்களுக்கு எதிராக மக்களை திரட்டி வழிநடத்தினார். 1768 இவ்வளவு பெரிய அழிவு ஏற்பட்ட ஓராண்டுக்குள்ளேயே தக்சின் தலைமையில் அவங்க பர்மியர்களை வெற்றிகரமாக விரட்டி அடித்தாங்க. இன்றைய பேங்காக் பக்கத்தில் இருக்கிற தோன்புரியில் ஒரு புதிய தலைநகரை தக்சின் நிறுவினார். இதுக்கப்புறம் தக்சின் தன்னை மன்னரை அறிவித்து ராஜ்யத்தை மீண்டும் கட்டி எழுப்பினார். ஒரு புதிய சகாப்தத்துக்கு அடித்தளம் எழுப்பப்பட்டுச்சு. இருந்தாலும் 1782 அவரது ஆட்சி முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு பின்னர் தளபதி சக்ரி மன்னர் முதலாம் ராமாவாக அரியணை ஏறினார். தலைநகரை பேங்காக்கு மாற்றினார். அங்கே அவர் சக்ரி வம்சத்தை நிறுவி ராஜ்யத்தை கட்டெழுப்பினார். இந்த வம்சம்தான் இன்று வர தாய்லாந்தை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு. வாட் மகாதாட் கோயிலில் இருக்கிற ஒரு போதி மரத்தோட வேர்களுக்குள்ள பின்னி பிணைஞ்சு இருக்கிற இந்த புத்தர் சிலை ஆயுதாயாவோட ஒரு அடையாளமாக இருக்குங்க. 1767 ஆண்டு பர்மிய படையெடுப்புக்கு பிறகு ஆயுதாயாவோட பெரும்பகுதி அழிக்கப்பட்டு கோயில்கள் இடிபாடுகள்ல இருந்து காலப்போக்கில் இயற்கையால் மீட்டெடுக்கப்பட்டு ஒரு மரத்தோட வேர்களில் புத்தரின் தலை சுற்றி வளர்ந்து அதை மெதுவாக அரவணைக்கிற மாதிரி இருக்குங்க. இந்த அழகான தலம் தாய்லாந்தில் புத்த மதத்தோட நெடுங்கால வரலாறு, மீள்தன்மை, ஆன்மீகம் போன்றவற்றோட சக்தி வாய்ந்த அடையாளமாக பார்க்கப்படுது. என்னை பொறுத்தவரையும் இந்த புத்தர் சிலை எப்பவுமே ஒரு பேரழிவு, ஒரு முடிவு இல்லை, மாறா அதுக்கு பின்னாடி ஒரு புதிய தொடக்கம்தான் இருக்குங்கிறத நினைவூட்டுற மாதிரி இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க.